ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க முக்கிய பேசுறேன். இன்னைக்கு வீடியோ என்னடா பார்க்க போறோம் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, ரேட்டா பப்ல ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. அது வந்து 5 நாள் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இப்பதான் தெரியும். சரி நம்ம போயிட்டு எதனா உள்ள ஸ்பின் பண்ணி விடலாமேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து 250 டைமண்ட் இருந்தாலே போதுடா, எதனா ஒரு கண்ணை பர்மனெண்ட் எடுத்துலாம் சொன்னா, சரி நம்மள்ட்ட கோபரா இருக்கு, மெக்கானிக்கல் தேவைன்னு சொல்லிட்டு M10 ஸ்பின் பண்ணலாம்னு சொல்லிட்டு M10 செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகுது இல்லையான்னு பார்த்துட்டு சரி 10 ஸ்பின் பண்ணி விடுவோம். அதுக்காக போய் 250 ரூபா போய் டாப் அப் ரெடீம் கோட் டாப் அப் பண்ணி சுத்தி விட்டேன். இன்னும் கடைக்கு மட்டும் பாருங்க, எனக்கு உள்ளே விடாது. என்னடா உழவேல பக்கத்துல என் ஃப்ரெண்டு 250 டைமண்ட் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு இருந்தான். அவனை நம்பி நான் டாப் அப் பண்ணி பார்த்தா அது 10x சான்ஸ் ஆஃப் வின்னிங் செலக்ட் கிராண்ட் பிரைஸ்னு போட்டிருக்கு. இவன் என்ன நினைச்சிருக்கான், 10 ஸ்பின் பண்ணாலே போதும் கிராண்ட் பிரைஸ் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி என்கிட்டயே அதை சொல்லி நானும் பண்ணேன். அவன் சொன்னதை நம்பி நான் பண்ணனால எனக்கும் அந்த மாரி தான் வந்துச்சு. அப்பப்பே இப்போ அவ்வளோ பண்றது கிடையாது. சரி 250 டைமண்டுக்கே கன் ஸ்கின் தராங்க, அதுவும் லெஜெண்டரி கன் ஸ்கின் தராங்க சொல்லிட்டு இவனை நம்பிட்டு உள்ள வந்து டாப் அப் பண்ணா இந்த மாரி ஆயிடுச்சு. சரி நீங்களும் இந்த மாரி நினைச்சு எத்தனை பேர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க. யாரும் பண்ணிருக்க மாட்டீங்க தெரியும். நான் தான் இவனை நம்பி நானும் பண்ணிட்டேன். எனக்கு டெய்லி மிஷின்லேயே தினைக்கும் டபுள் டேட்டா ஃபேர் M10 தரான். அதை வாங்கியிருந்தா கூட கிரேட் வாங்கியிருந்தா கூட ஏதோ ஒரு 10-20 நாளைக்காவது வச்சு நான் ஓட்டியிருப்பேன். ஆனால் இந்த மாரி யாரும் நினச்சி பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த பாருங்க 250 டைமண்ட் கொடுத்து அது ஒரு கிரேட்டாக வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த கன்ஸ்கின் ஒன்று தான் தந்தான். அது கூட சரி அதையாவது சுற்றி விடுவேன்னு சொல்லிட்டு அதை சுற்றுறேன். நான் ஃபஸ்ட்டு ஃபேமஸ் இருந்துச்சு, இதை சுற்றி விடுவேன்னு சொல்லிட்டு சுற்றி விட்டேன். நம்பிக்கை கண்டிருந்தேன் இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா நான் சரியான வெறுப்பில் இருந்தேன் நேற்று. ஏன்னா சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. அது M10 எடுக்கலான்னு சொல்லிட்டு அது ஃபயர் M10 மைண்ட் வைஸ் நம்ம குடும்பத்துக்குலாம் தேவையாடா கோபி. ஒழுங்காக அந்த சிஎஸ்ல கொடுத்த அந்த கோல்டு போனால் கொடுக்குற அந்த M10 வச்சு ஆடுறதை விட்டுட்டு உனக்கு M10 கேட்குதோ அது ஃபயர் M10. அந்த மாதிரி தான் என் மைண்ட் வைஸ் ஓடி இருந்துச்சு. சரி நம்மளுக்கு 250 டைமண்ட் கிடைக்குது, அது ஃபயர் M10 சொல்லிட்டு வாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி சிக்கமாகி போச்சு. இதுவும் பர்மனெண்ட் தர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இதே அது ஒன்னொன்னா நம்ம வச்சு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்தமாக கிட்டுன்னு வேகமாக ஓப்பன் பண்ணுறான்னு சொல்லிட்டு வேகமாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரியான வெறி ஆயிடுச்சு. சரி நம்ம தான் 300 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணவே 300 டைமண்டு. சரி அதில் எதனா பெட்டு கிடச்சிருக்குல்ல, அந்த பெட்டு பவர் தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெட்டை பார்க்க போயிடுவோம் நான். சரி 100 டைமண்டுக்கு அந்த பெட்டு தந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 300 டைமண்ட் டாப் அப் பண்ணதுக்கு பெட்டு ஸ்கின்னு தந்தாங்க. நல்லா தான் இருக்கு. ஆனால் M10 வரும்னு நினச்சேன் நான். ஆனால் அந்த பவர் நல்லா இருக்கு சொன்னாங்க. இந்த பெட்டோடைய பவர் ஜோனுக்குள்ளே இருந்தால் EP ஏறுமா, அதுதான் இதோடைய பவர் சொன்னாங்க. உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லி கேளுங்க. இந்த பெட்டோட எபிலிட்டி வச்சு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். யாருன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்டா நேற்று வீடியோ போடல அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்று நம்மளுக்கு தொண்டையில் கிச்சிங்க ஒரே சிக்கமாகி போச்சு. அதனால தான் நேற்று வீடியோ போட முடியல. இனிமேல் டெய்லிக்கு வீடியோ வந்துடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நிமிஷம் இருங்க. என் வாய்ஸு அதில் நல்லா இருக்கா இல்லை இதில் நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறேங்க. ஏன்னா அதில் நான் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். அது இதுக்கு முன்னாடி பேசுனதால நான் ஃபோனில் பேசியிருந்தேன். இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறேங்க. அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க காய்ஸ்.